யூத் பேப்பர் பார்வையாளர்களுக்கு ஏடி பப்ளிகேஷனின் அன்பு வணக்கம். எங்களோட நிறுவனத்தின் நோக்கம் வழி மாணவர்களுக்கு மிகச்சிறந்த பாடநூல்களை உருவாக்குவது. இதுவரைக்கும் எங்களோட நிறுவனத்தால் மொத்தம் 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 4 மாணவர்களுக்கு அதிகம் பயனுள்ள. அதுக்கடுத்தது இந்திய அரசியலமைப்பு 360 யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை கவனத்தில் கொண்டு மிகச்சிறப்பாக இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி 24/4/2024 அப்ப ஒரு உத்தேசமான தேர்வு அட்டவணை வெளியிட்டாங்க. ஜூலை 2024 முதல் அக்டோபர் 2024 வரை மொத்தம் 5 தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. எந்தெந்த தேர்வுகள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்களோ அந்த தேர்வுகள்லாம் டென்டேட்டிவா என்ன தேதி கொடுத்தாங்களோ டென்டேட்டிவ் டேட்டுக்கு முன்னாடியே தேர்வு நடக்கிற மாதிரியும் இருக்கு. அப்படி இல்ல டென்டேட்டிவ் டேட் எந்த டேட்ல சொன்னாங்களோ அந்த டேட்ல தேர்வு நடக்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால டிஎன்பிஎஸ்சிக்கு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ மிகச்சிறப்பா தயாராகிற மாதிரி பாத்துங்க. குரூப் 2 எடுத்துட்டீங்கன்னா டென்டேட்டிவ்ல 28/6/2024 உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்புறம் எக்ஸாம் 28/9/2024 அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆனா நமக்கு நோட்டிபிகேஷன் முன்னாடியே வந்துருச்சு. எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா இதுல 28/9, ஆனா நமக்கு தேர்வு எப்பன்னு பாத்தீங்கன்னா 14/9/2024. சோ அதனால டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்ல என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு முன்னாடியே தேர்வுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம படிக்கிற வேகத்தை நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியா நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா தேர்வுகளை எளிதா வெற்றி பெறலாம். இந்த தேர்வெல்லாம் வெல்லணும்னா நம்ம என்ன படிக்கணும், எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் முக்கியம். இந்த தேர்வுகள் எல்லாத்தையும் வெல்லணும்னா நம்ம எந்த பாடத்தை முக்கியமா கவனம் செலுத்தி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பாடம். சோ அதுக்கு அடுத்தது வரலாறு. இதுல வரலாறுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்விகள் எந்த இடத்துல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஏன்னா வரலாறு அப்படிங்கிற பாடம் ரொம்ப பெரிய பாடம். ஆனா அரசியலமைப்பு பாடம்னு பாத்தீங்கன்னா சோ அதுல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா போதும், நீங்க தேர்வுல எளிதா கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும். அதனாலதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பாடம் மிக முக்கியம். ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப பார்க்கலாம். இப்ப அடுத்து நடக்கவுள்ள அனைத்து தேர்வுகளும் பாத்தீங்கன்னா அதாவது குரூப் 1, குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 1C, குரூப் 2, குரூப் 2A இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிகிரி தரத்திலான பாடங்களை உள்ளடக்கிய தேர்வுகள். இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுல மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். அதுக்கு 300 மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்ப அடுத்த 4 மாதத்துல எந்தெந்த தேர்வு நடக்குது அது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்திரலாம். குரூப் 1, குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 1C இந்த தேர்வு எல்லாத்துலயும் பிரிலிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 200 கேள்விகள் இருக்கும். சோ 200 கேள்வியில அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 25 கேள்வி திறனறிதல், மீதமுள்ள 175 கேள்விகள் பொது அறிவு. இந்த பொது அறிவு பாடத்தான் ரொம்ப முக்கியம். அதுல 23 25 கேள்விகள் அரசியலமைப்பு பாடத்துல இருந்த கேள்விகள் கேட்பாங்க. அதனால நமது வெற்றியை தீர்மானிக்கிறதுல அரசியலமைப்போட பங்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 8 1 பங்கு கேள்விகள் எதுல இருந்து கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு. அதனால அரசியலமைப்பு பொறுத்தவரைக்கும் எப்பவுமே டிகிரி தரத்தில் ரொம்ப ஆழமா படிக்கணும். அப்படி படிச்சா தேர்வுல வெற்றி அடையலாம்னா எளிதா வெற்றி பெறலாம். அதனால அரசியலமைப்பு பாடம் என்பது மிகவும் முக்கியமான பாடம். அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன்னா வாய்ப்பே இல்லை. அடுத்து குரூப் 2, குரூப் 2A பொது தகுதி தேர்வு அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். இந்த 200 கேள்விகள்ல 100 மொழிப்பாடம் சார்ந்த கேள்விகளும், பொது அறிவுல 75 கேள்விகளும், திறனறிதல்ல 25 கேள்விகளும் இடம்பெறும். இந்த பொது அறிவு 75 கேள்விகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 13 ஒரு 15 கேள்விகள் அரசியலமைப்பு கேள்விகள் இடம்பெறும். மற்றவை ஒரு 60 to 62 கேள்விகள் இடம்பெறும். அதனால அரசியலமைப்பு பாடத்தை பிரிலிம்ஸ்ல நம்ம ஸ்கிப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ண முடியாது. அதுவும் டிகிரி தரத்தில் தான் நம்ம படிச்சாகணும். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்ல மொத்தம் 300 மதிப்பெண் மெயின்ஸ்ல வைப்பாங்க. எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் டைப். இந்த 300 மதிப்பெண்ல சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மதிப்பெண் அரசியலமைப்பு மற்றும் ஆளுகை அதாவது நிர்வாகம்னு கொடுத்திருப்பாங்க. மற்ற பாடங்கள்லாம் அறிவியல், பண்பாடு, பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 240 மதிப்பெண் ரைட்டிங்ல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். மொத்த மதிப்பெண்ல 1/6 அரசியலமைப்பு மற்றும் நிர்வாகத்திலிருந்து கிடைக்குது.
மீதமுள்ள 6ல் 5 பங்கு கேள்விகள் வந்து 6 பாடங்கள்ல இருந்து உங்களை கேட்கிறாங்க. அதனால ஒரு பங்கு கேள்விகள் இடம்பெறக்கூடிய அரசியலமைப்பும் சரி நிர்வாகம் சரி நம்ம டீப்பா படிக்கணும், நல்ல ஆழமா படிச்சோம்னா தான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது குரூப் 2A, அதாவது நான் என்ட்ரி போஸ்ட். மொத்தம் 100 கேள்விகள் மெயின்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு மாநில நிர்வாகம், அதாவது தமிழ்நாடு மாநில நிர்வாகம் இல்ல ஆளுகை, அதுல வந்து 30 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட வெற்றியில தீர்மானிக்கக்கூடிய 100 கேள்வியில 30 கேள்விகள் எதுல இருந்து இடம்பெற போகுதுன்னா மாநில நிர்வாகத்திலிருந்து இடம்பெற போகுது. மொத்தம் 5 பாடங்கள் தான் வந்து குரூப் 2 நான் இன்டர்வியூக்கு மெயின்ஸுக்கு நமக்கு வரப்போகுது. அதுல ஒரு பங்கு நம்ம பார்த்தாச்சு. மீதமுள்ள 4 பங்கு பாடங்கள்ல இருந்து உங்களுக்கு 70 கேள்விகள் கேட்பாங்க. அதனால நீங்க உங்களோட அடுத்து வர அனைத்து தேர்வுகளிலையும் வந்து உங்களோட வெற்றியை தீர்மானிக்கிறதுல மிக மிக முக்கியமான பங்கு எந்த பாடம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு. அதை தவிர்க்கவே முடியாத ஒரு பாடம். அந்த பாடத்தை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா வந்து படிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா படிக்கணும். அதே மாதிரி நமக்கு புரியலைன்னா எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும். தமிழ் வழி மாணவர்களுக்கு ஆங்கில வழி மாணவர்களுக்கு இணையாக டிகிரி தரத்திலான பாடநூல்கள் இல்லை என்ற குறையை போக்குவதற்காக எமது ஏடி பப்ளிகேஷன் நிறுவனம் மொத்தம் 2 புத்தகங்களை வெளியிட்டுள்ளோம். இந்திய அரசியலமைப்பு 360 டிகிரி என்ற புத்தகம் 620 பக்கங்களை கொண்டும், அதேபோல தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் 360 டிகிரி என்ற புத்தகம் 454 பக்கங்களை கொண்டும் உருவாக்கியுள்ளோம். இந்த 2 புத்தகங்களின் ரிவ்யூவை தற்போது பார்க்கலாம். முதலில் எமது வெளியீடான இந்திய அரசியலமைப்பு 360 அப்படிங்கிற புத்தகத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு 360 அப்படிங்கிற புத்தகம் யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தா தமிழ் வழி மாணவர்கள், அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ரயில்வே போஸ்டல் ஆகிய மத்திய அரசு போட்டித் தேர்வில் பங்கேற்கும் தமிழ் வழி மாணவர்களுக்கும், போட்டித் தேர்வு தவிர சட்டம் அரசியல் அறிவியல் ஆகிய மாணவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் ஆசிரியர் தரண்யா அருள்முருகன். வெளியீடு எங்களின் ஏடி பப்ளிகேஷன் சேலம் நிறுவனம். இந்த புத்தகத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரசியலமைப்பு என்பது மிக கடினமான பாடம். அதை எளிமையாக்கும் வகையில் ஷார்ட்கட்டுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் நூல். எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ டயக்ராம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் அட்டவணை கொடுத்திருக்கோம். ஒப்பீடு செய்து படித்தலுக்காக விவாத அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். வழக்கமா புத்தகத்தை ரிவ்யூ பண்றீங்க, புத்தகத்தோட பக்கங்களை காட்டாம அவங்க முகத்தை மட்டும் காட்டி புத்தகத்தின் சிறப்புகளை சொல்லுவாங்க. இதனால புத்தகம் வாங்குற உங்களுக்கு புத்தகத்துல உண்மையிலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நாங்க ஒரு படி மேல போயிட்டு புத்தகத்தோட எந்தெந்த பக்கங்கள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தின் பக்கங்களை காட்டியே ரிவ்யூ பண்ண போறோம். இதனால புத்தகம் வாங்கக்கூடிய உங்களுக்கு உண்மையிலேயே அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எந்த குழப்பமும் இல்லாம நீங்க புத்தகம் வாங்கலாம். எங்க புத்தகம் மொத்தம் 600 பக்கம் கொண்டது. அதுல 288ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்பு மாநிலமும் சரி யூனியன் பிரதேசமும் சரி இந்த வரிசையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை எளிதா ஞாபகம் வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஷார்ட்கட்டுகள் நான் கொடுத்திருக்கோம். ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி டிஜிபி என் H2MTM SMAG CUJ DJL. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். கால வரிசையில எப்படி வந்து யூனியன் பிரதேசம் அல்லது மாநிலம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேள்வியை எந்தவித பதட்டமும் இல்லாம நீங்க டிஎன்பிஎஸ்சில ஆன்சர் பண்ணலாம். இந்த ஷார்ட்கட்ல ஜிங்கிறது குஜராத், அதுக்கு டிஜிபி அப்படிங்கிறது, டிங்கிறது தாதர், ஜிங்கிறது கோவா, பிங்கிறது பாண்டிச்சேரி. ஸோ அதுக்கடுத்து NH². ஸோ NH² என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நாகாலாந்து, ஹச்ங்கிறது ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கடுத்து எம்டிஎம்ங்கிறது மணிப்பூர் திரிபுரா மேகாலயா, அதுக்கடுத்து SMAG, எஸ்ங்கிறது சிக்கிம், எம்ங்கிறது மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், ஜி வந்து கோவா. அடுத்தது சியூஜேங்கிறது சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். அடுத்தது DJL அதாவது தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட ஜம்மு மற்றும் காஷ்மீர் அண்ட் லடாக் யூனியன் பிரதேசங்கள். இப்போ இதை மட்டும் வச்சுட்டா ஷார்ட்கட்ல நம்ம ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்த ஷார்ட்கட் மொத்தம் 12 அட்டவணை தான் இந்திய அரசியலமைப்புல. அந்த 12 அட்டவணைக்குமே வந்து ஷார்ட்கட் இருக்குது. அதாவது எங்களோட புத்தகத்தோட 74 மற்றும் 75ஆம் பக்கத்துல இந்த ஷார்ட்கட் இருக்குது. அட்டவணை 1 ஒரு பகுதிக்கு ஒரு பெயர் தான் இருக்கணும். அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பெயர் மற்றும் எல்லை, அதுதான் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரட்டை சம்பளம். இரண்டாவது அட்டவணையில வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர் இவங்களோட
சம்பளங்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து 3வது அட்டவணை எளிதான வந்து பட்டை போட்டால் உறுதிமொழி எடுக்கணும். அதாவது அட்டவணை 2இல் உள்ள நபர்கள் பதவி ஏற்கும் போது என்னென்ன உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அதை சொல்றது தான் 3வது அட்டவணை. அதனால பட்டை போட்டால் உறுதிமொழி எடுக்க வேணும். 4வது 4 பேருக்கு ராஜ்யசபா சீட்டு. ராஜ்யசபையில் சீட்டுகள் ஒதுக்கீடு அதை பத்தி சொல்றதுதான் 4வது அட்டவணை. 5 பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவர், அதாவது அவங்களோட நிர்வாகம் பற்றி சொல்லுது. அதனால 5 பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவர். 6 வந்து ஏடிஎம் ஸ்கொயர்டு. 5வது அட்டவணையில் பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவரோட நிர்வாகத்தை பத்தி சொல்லும். 6 வந்து ஏடிஎம் ஸ்கொயர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் ஆகிய பழங்குடியின பகுதியை நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. அதுக்கு 7வது அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா 7 ஒரு 7.5 அதிகார பகிர்வு எப்பவுமே ஒரு 7.5. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரங்கள் எப்படி பகிர்வு செய்யப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்றது தான் வந்து 7வது அட்டவணை. 8ல் வந்து பாத்தீங்கன்னா 8 மொழிகள், அதாவது இந்தியாவில் உள்ள 22 அலுவலக மொழிகளை பத்தி சொல்லதான் 8வது அட்டவணை. அதுக்கடுத்து 9ல் பாத்தீங்கன்னா 9 ஜமீன்கள் ஒளிதார்கள், அதாவது 9வது ஜமீன்தாரி மற்றும் நிலச்சீர்திருத்தம் தொடர்பான சட்டங்கள் இருக்குது. அதனால 9 ஜமீன்கள் ஒளிந்தார்கள். அடுத்தது 10 என்ன பார்த்தீங்கன்னா 10 கட்சி தாவக்கூடாது, அதாவது 10 ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி தாவல் தடை சட்டம் உள்ள அட்டவணை. அதுக்கடுத்து 11 ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்து 11வது அட்டவணை பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. பஞ்சாயத்துக்கு அடுத்தது முனிசிபாலிட்டி, அதாவது மாநகராட்சி. அது நமக்கு இயல்பிலே வந்து ஞாபகம் வந்துடும். அதுக்கு அடுத்தது வழக்குகள் சார்ந்த ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதற்கும் ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட புத்தகத்தோட 30ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா உள்ள முகவரையில் இருக்கும். முகவரையில வழக்குகள் இருக்குது. முகவரை வந்து அரசியலமைப்போட பகுதியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக 3 வழக்குகள் வந்து இது வரைக்கும் நடந்திருக்குது. ஈஸியா நம்பலாம். BKL அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் கொடுக்குறோம். பிங்கிறது பெரிவார் யூனியன், கேங்கிறது கேசவானந்த பாரதி, எல் அப்படிங்கிறது வந்து LIC வழக்கு. இந்த 3 வழக்கும் வந்து முகவரை சார்ந்த வழக்குகள். இந்த வழக்குகளை வந்து எளிமையா ஞாபகத்தில் BKL கொடுத்துரும். நீங்க முகவரைனா BKL ஞாபகம் வச்சுன்னா முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் முகவரை ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 படி ஒரே ஒரு முறை மட்டும் திருத்திக்கிறாங்க. ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒசாமா. ஒசாமான ஓங்கிறது ஒருங்கிணைந்த, சாங்கிறது சமதர்மம், 3 மாங்கிறது மதச்சார்பின்மை. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படினாலும் மறக்கவே மறக்க. ஸோ அதுக்கு அடுத்தது 85 8 - 5 = 3. 3னா ஏதோ 3 வருது. என்ன? அவையை கூட்டுதல், கலைத்தல், ஒத்தி வைத்தல். இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்டுகளை வந்து உங்களுக்கு விதி சார்ந்தோ கேஸ் சார்ந்தோ நிறைய விஷயம் கொடுத்துக்கிறோம். அரசியலமைப்பு திருத்தம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து தொகுதிகள் மறுசீரமைத்தல் தொடர்பான அரசியலமைப்பு திருத்தம் மொத்தம் வந்து 3 இருக்குங்க இது வரைக்கும். ஸோ அந்த 3ல் எது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. ஸோ அதுபடி முதல்ல வந்து தொகுதிகள் மறுசீரமைச்சாங்க. திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 84, அதாவது 42 கூட 2 பெருக்கினீங்களா 84. ஸோ அதுக்கடுத்து ஒரு அரசியலமைப்பு திருத்தம் பண்ணுறாங்க. அது என்னன்னா 84 கூட 3 சேர்த்தீங்கன்னா 87. இந்த மாதிரி 42, 84, 87 ஆகிய 3 அரசியல் அமைப்பு திருத்தங்களை எளிதாக ஞாபகிக்கும் வகையில் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எதிர்கால பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கொடுக்கணும். 2026 தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இடஒதுக்கீடு சம்பந்தமா என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே ஃப்ளோ டயக்ராமா கொடுத்துட்டோம். இந்த ஃப்ளோ டயக்ராம் வச்சே நீங்க போட்டுக்கலாம். முதல் பின்தங்கியோர் ஆணையம் காக்கா கலேல்கர், 2வது பின்தங்கியோர் ஆணையம் வந்து BP மண்டல் அல்லது பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். அதுக்கடுத்தது இந்திரா சகானி கேஸ் அப்படின்னா மண்டல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேமஸ். ஏன்னா இதுல தான் வந்து இடஒதுக்கீடு வந்து 50% தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிய வழக்கு இந்திரா சுவானி வழக்கு அப்படின்னா வந்து மண்டல் வழக்குன்னு சொல்லுவோம். அந்த கேஸ்ல தான் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஓபிசியோட செழுமை அடுக்கினர் வந்து 6000 குழு போடணும்னு சொன்னாங்க. அந்த குழுவை வந்து ராம்நந்தன் குழு. ஸோ அதுக்கடுத்தது வந்து அந்த குழுவோட பரிந்துரையின் பேர்ல தான் வந்து தேசிய பின்தங்கியோர் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்தது 2018 தேசிய பின்தங்கியோர் ஆணையத்தை வந்து அரசியலமைப்பு சார்ந்த ஆணையமா மாற்றி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஃப்ளோ டயக்ராம் ஜஸ்ட் அடுத்தடுத்து ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதுக்கடுத்து அட்டவணை சொல்லியிருந்தோம். அட்டவணை வந்து உங்களுக்கு அரசியலமைப்பு சார்ந்த மற்றும் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் சொல்லிட்டு தனித்தனியா இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து ஒப்பிட்டு அட்டவணையும் கொடுத்துருக்கோம். அது இல்லாம அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா விளக்கங்களும் கொடுத்துருக்கோம். இப்ப 435ஆம் பக்கம் எங்க புத்தகத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டவணை வந்து அப்படி ஒப்பிட்டு கொடுத்துருப்போம். அதாவது தலைமை கணக்காக இருக்கும் சரி, அட்டார்னி ஜெனரலுக்கு சரி, அட்வொகேட் ஜெனரலுக்கும் சரி
ஒரே மாதிரி இதே மாதிரி எல்லா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகளுக்கும் கொடுத்துருக்கோம், அரசியலமைப்பு சாராத அமைப்புகளுக்கும் இதே மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அட்டவணை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எளிமையாக இருக்கும், அட்டவணையில் ஒப்பிட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து மறுபதவி அமைத்தல் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்ல முடியாது. யாருன்னா சிஏஜி வந்து மறுபதவி அமைத்தல் பண்ண முடியாது. ஆனால் அட்டார்னி ஜெனரலும் சரி, அட்வொகேட் ஜெனரலும் சரி, அட்டார்னி ஜெனரல் என்பவர் தலைமை வழக்கறிஞர், அவர் இந்திய அளவில் இருப்பார். அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து மாநில அளவில் இருப்பார். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமிகாந்த் அவரோட இந்தியன் பாலிட்டி, அதுக்கு இணையா டிஎன்பிஎஸ்சியோட பாடத்திட்டத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு தமிழில் உருவாக்கப்பட்ட முதல் நூல். இது ஏன் வந்து இந்தியன் பாலிட்டி புத்தகத்தை இணையான சொல்லணும், இதோட சோர்ஸ் அதாவது மூலங்கள் வந்து மொத்தம் 31 வகையான புத்தகங்கள் இருந்தும், அப்புறம் பத்திரிகை செய்திகள், அதை தவிர 28 வலைதளங்களும் தகவல்கள் எடுக்கப்பட்டு ஏறக்குறை 2.5 ஆண்டுகள் கடின உழைப்புல தான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தோட உள்ளடக்கத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு தரம் மிகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் 600 பக்கம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அது மட்டும் பார்த்தீங்கன்னா 26 பக்கம். அதே போல இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி அது மட்டும் பார்த்தீங்கன்னா 19 பக்கம். ஒன்றிய சட்டமன்றம்ங்கிறது மொத்தம் 37 பக்கம். நீதித்துறை வந்து 13 பக்கம். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னா குரூப் 1 முதல்ல குரூப் 1 பாடத்திட்டத்தில் இருக்கிற தலைப்புகள் எல்லாத்தையும் கொடுத்திருப்போம். அதுக்கு அடுத்தது குரூப் 2ஓட பாடத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம், அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு, மனித உரிமை பாதுகாப்பு, அதை கொடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது குரூப் 4, அதாவது குரூப் 1ல இல்லாத பாடத்திட்டம் குரூப் 2ல இருந்தா அதை கொண்டு வந்தோம். அடுத்தது குரூப் 2ல இல்லாத குரூப் 4ல இருந்தா அதை கொண்டு வந்தோம். சட்டத்தின் ஆட்சியெல்லாம் பார்த்தோம்னா குரூப் 4ஓட பாடத்திட்டம் குரூப் 1ல இருக்காது, குரூப் 2ல இருக்காது. அதே மாதிரி நியூ ப்ராசஸ்லாம் அப்படின்னு சொல்ற தக்க சட்ட நடைமுறை குரூப் 4க்கு மட்டும்தான் இருக்குது. இதை தவிர பிற தலைப்பு வந்து எந்தெந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்களோ அதையும் வந்து இந்த புத்தகத்துல கொண்டு வந்திருக்கோம். இந்த புத்தகம் வந்து மிக சிறந்த புத்தகமா வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டு முன்னனுபவம் உள்ள பயிற்றுனர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுல எல்லாத்திலையும் வந்து வெற்றி அடைந்தவர்களால் உருவாக்கப்பட்ட நூல். அவங்க முன்னனுபவத்தை வந்து சொல்லிருக்கிறாங்க. இந்த தலைப்பின் கீழே இது வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட ஒப்புதல் பெற்றுதான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா 2019 குரூப் 1ல ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் குறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வாங்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சட்டத்துக்கும் வந்து குறைகள் என்ன, நிறைகள் என்ன, ஒருவருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து குரூப் 1, குரூப் 2 இதுல வந்து ஏற்கனவே நிறைய பாடம் எடுத்துவீங்க, அதே போல தேர்வுல வெற்றி அடைந்தீங்க. இந்த புத்தகம் இப்படி இருந்தா சிறப்பா இருக்குன்னு சொன்னதுனால அதை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது குரூப் 1 தமிழ் வழி முதல் தேர்வுல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக டாபிக்கு, சப் டாபிக்கு, அதே மாதிரி விதிகளுக்கு துணை விதிகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தோட சிறப்புகள், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இது ஒரு ஹெட்லைன் கொடுத்தாச்சு, நிர்வாக குழு ஹெட்லைன் கொடுத்தாச்சு. நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ணிட்டு அதை மட்டுமே படிச்சுட்டு போய் நீங்க மெயின்ஸ் எழுதினா கூட உங்களுக்கு சிறந்த மதிப்பெண் வரும். ஏன்னா நாங்களே ஒரு தலைப்பு கொடுத்தாச்சு, துணை தலைப்பு வேணுனாலும் அது தேவைப்படும் இடத்துல கொடுத்துருக்கிறோம். ஒழுங்குமுறை சட்டம், இப்ப இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு காரணங்கள் என்ன அதை அப்படியே கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து 9 காரணம் இதுல கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சட்டங்களும் கொண்டு வருவதற்கான காரணங்களோ இந்த மாதிரி அதோட குறைகள் தமிழ் வழியிலும் சரி ஆங்கில வழியிலும் சரி இதுவரை வெளிவந்துள்ள புத்தகத்துல எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு விதிக்கும் துணை விதி கொடுத்திருக்கோம். இப்ப அடிப்படை உரிமைகள் 16ல பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்குதல், இதுல வந்து மொத்தம் 3 துணை விதி இருக்கு. விதி 16(1)ல அனைத்து குடிமக்களும் பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு வழங்கணும். 16(2)ல வந்து பாலினம், மதம், மொழி, இனம், பிறப்பிடம் ஆகியவற்றில் அடிப்படையில் வேறுபடுத்தக்கூடாது. 16(3)ல பாராளுமன்றம் குடியிருப்பவர்கள் தான் அந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம். அதாவது பொது வேலை வாய்ப்பில் இருப்பிட தகுதி சட்டம் 1957 கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நமது புத்தகத்துல மட்டும்தான் இடம்பெற்றிருக்குது. வேற எந்த தமிழ் வழி புத்தகத்திலும் இது இடம்பெறவே கிடையாது. இதனால தமிழ் வழி மாணவர்கள் குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும் மெயின்ஸ் தேர்வு எழுத நம்ம புத்தகத்தை படிச்சு போய் எழுதினாங்களா அவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வரும். இப்ப டிஎன்பிஎஸ்சியில தமிழ் வழி மாணவர்களுக்கு மிக குறைந்த மதிப்பெண் போடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் கண்டென்ட் வந்து நம்ம கம்மியா கொடுக்குறோம். அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் வழி மாணவர்களுக்கு சோர்ஸ் பெருசா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை போக்குவதற்காக இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து குரூப் 1, குரூப் 2 தகுதி மற்றும் முதன்மை தேர்வுகளுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஊடகம், மீடியா, அடுத்தது அழுத்த குழுக்கள், பிரசார் குரூப், இந்தியாவின் அணுகுகை, இந்தியா அட்டாமிக் பாலிசி, பொது கருத்து, பப்ளிக் ஒப்பீனியன், தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி, இந்த டாபிக் எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி எங்களோட புத்தகம் அனைத்து டாபிக்கும் வந்து 4ஆம் தேதி வரை அப் டு டேட்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கிறோம்.
ஸோ பாராளுமன்றம் மட்டும், சட்டமன்றம் மட்டும், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம், இதுல எல்லாத்திலையும் வந்து என்னென்ன திருத்தங்கள் செஞ்சாங்க, புதுசா என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து நாங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் 4 நீதிபதிகள் வழக்கு நடந்திருக்கு. கடைசியா வந்து நீதிபதிகள் நியமன ஆணையம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வழக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா 4வது நீதிபதிகள் வழக்கு 2015. அதாவது 4th ஜட்ஜ் கேஸ்னு சொல்லுவாங்க. இந்த வழக்குல என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொலிஜியம் தவிர மற்ற அமைப்புகள் வழங்கும் ஆலோசனைப்படி நீதிபதிகளை நியமிக்க கூடாது அப்படின்னு 4வது நீதிபதிகள் வழக்குல தீர்ப்பு சொன்னாங்க. இந்த விஷயத்த நாங்க கொடுத்திருக்கோம். நம்மளோட பொருளடக்கத்துல ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் வந்து பள்ளி பாடப்புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த விஷயங்களும் நம்ம கொடுத்திருக்கோம். அதாவது பள்ளி பாடப்புத்தகத்தை தாண்டி வெளியே இருக்கிற விஷயம் நம்ம புத்தகத்தில் இருக்குது, பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற விஷயமும் நம்ம புத்தகத்தில் இருக்குது. அதனால அரசியலமைப்புக்கு இந்த ஒரு புத்தகமே போதுமானது. நம்ம புத்தகம் மொத்தம் 621 பக்கம் இருக்கு. இதுல 600 பக்கம் வெறும் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். கடைசி 21 பக்கம் டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட ஒரு 329 கேள்விகள் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இப்போ அதுக்கடுத்து நமது 2வது வெளியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் 360 டிகிரி. இது எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸுக்கும் அதே மாதிரி குரூப் 4 வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் பயன்படும். இந்த புத்தகம் குரூப் 2 மெயின்ஸோட பாடத்திட்டத்தை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு தொழில் வரைபடம் உங்களுக்கு ஒரு 28 பக்கம் நாங்க கொடுத்திருக்கோம். உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு 16 பக்கம் கொடுத்திருக்கோம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா குடிமை பணிகள், அதுல வரலாற்று பின்னணி வந்து ஒரு 2 பக்கம், என்னென்ன குழு அமைச்சாங்க, அந்த ஒவ்வொரு குழுவும் வந்து என்னென்ன பரிந்துரை செய்தது, குடிமை பணிகள் தேர்வுல என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னது, அது கொடுத்திருக்கோம். மின் ஆளுகை மட்டும் 68 பக்கம் நாங்க கொடுத்திருக்கோம். 68 பக்கம் இதுல அப் டு டேட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இயற்கை பேரிடர், இதுல 22 பக்கம் கொடுத்திருக்கோம். இயற்கை பேரிடர் சார்ந்த அமைப்புகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன திட்டங்கள் இருக்கு, வார்னிங் சிஸ்டம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த 22 பக்கத்தில் நாங்கள் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி திட்டங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 55 பக்கமா கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு அரசோட வந்து சமூக நல திட்டங்கள் அது ஒரு 22 பக்கம் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக நல மத்திய அரசோட திட்டம் ஒரு 5 பக்கம் கொடுத்திருக்கோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசோட திட்டம் ஒரு 15 பக்கம் கொடுத்திருக்கோம். அதுக்கடுத்தது மத்திய நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒரு 31 பக்கம் கொடுத்திருக்கோம். இந்தியாவோட தொழிற்சாலை வரைபடம் வந்து ஒரு 18 பக்கம் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் கொடுத்திருக்கோம். மாதிரி பக்கங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ கோபக்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதியுதவி திட்டம், அதாவது மாநில அரசுக்கான மூலதன நிதியுதவி திட்டம். இது 2020-21 அந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தலைப்பு சார்ந்த திட்டங்கள் புதுசாக ஏதாவது வந்திருந்தா அதையும் நம்ம கொடுத்துருப்போம். அதனால வந்து குரூப் 1 குரூப் 2க்கு இது பயன்படும். இதை வந்து நீங்க வந்து எழுதும் போது மற்றவங்க பேப்பர்ல இருந்து உங்களுக்கு வித்தியாசப்படுறதுனால உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். இது ஆங்கில வழி மாணவர்களோட கூடுதலாக மதிப்பெண் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து திட்டங்களே நம்ம வித்தியாசமா கொடுத்திருப்போம். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அப்படின்னு சொல்ற டிஆர்டிஓட மத்திய அரசு நிதியுதவி வழங்கும் திட்டம் மொத்தம் 8 இருக்கும், அதை அப்படியே கொடுத்திருப்போம். மாநில அரசு டிஆர்டிஏக்கு, அதாவது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு மொத்தம் 12 திட்டங்களுக்கு வந்து நிதியுதவி வழங்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பிரிச்சு கொடுத்ததுனால நீங்க மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுதுக்குள்ள உங்க ஆன்சர் வித்தியாசமா இருக்கும். புத்தகங்கள் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட முக்கியமான புத்தக நிலையங்கள் எல்லாத்திலையும் வந்து நம்ம புக்கு கொடுத்திருக்கோம். அப்படி புத்தகம் கிடைக்காத பட்சத்துல எங்களோட ஏடி பப்ளிகேஷனோட 2 தொடர்பு எண்கள் கொடுத்திருக்கோம். இதுல தொடர்பு கொண்டு நீங்க புத்தகத்தை வாங்கலாம். யூத் பேப்பர் பார்வையாளர்கள் 24/6/2024 முதல் 30/6/2024 வரை 40% சலுகை விலையில் புத்தகம் வாங்கிடுவீர். அதாவது இந்திய அரசியலமைப்பு 360 புத்தகத்தின் விலை ரூ.500, 40% சலுகை விலை ரூ.300 செலுத்தி புத்தகத்தை பெற்றிடலாம். அதே போல தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் 360 டிகிரி புத்தகத்தின் விலை ரூ.400, 40% சலுகை விலையில் ரூ.240 செலுத்தி பெறலாம். கூரியர் கட்டணமாக ஒரு புத்தகத்திற்கு ரூ.70, 2 புத்தகங்கள் ஆர்டர் செய்தால் அதற்கு ரூ.120 கூடுதலாக செலுத்தி புத்தகத்தை பெற்றுக் கொள்ளலாம். புத்தகங்கள் தீர்வதற்கு முன்பு உங்கள் புத்தகத்தை பெற்று தேர்வில் வெற்றியடைய யூத் பேப்பர் பார்வையாளர்களுக்கு ஏடி பப்ளிகேஷன் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி, வணக்கம்.